சென்னை புளியந்தோப்பில் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் தாவிக எம்எல்ஏ பல்லவி மேயர் பிரியா இடையே பிரச்சனை வெடித்தது. ஈகோ பிரச்சனையா, அதிகார மோதலா? இருவரும் பேசியதை பார்ப்போம். அங்க மேயர் பிரியாவையும் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா அங்க போனோடனே நான் கேஷுவலா ஓப்பனிங் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் அட்டென்ட் பண்ணேன். ஆனா அவங்க திட்டம் தீட்டின மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனையாவே அது கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சிசர் 2 சிசர் தான் வச்சிருந்தாங்க. 2 பேருமே தான் கட் பண்ணோம். உள்ள போன உடனே அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி கேண்டில் ஏத்துன உடனே ஐஏஎஸ் கிட்ட கொடுத்து ஏத்துனாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கட்சி சார்ந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களே ஏத்த சொல்றாங்க. சரி, அதுக்கு மேல நம்ம அங்க நிக்க வேணாம், நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் சரி செகண்ட் ஸ்பாட் போலான்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் செகண்ட் ஸ்பாட்ல போயிட்டோம். அங்கேயும் அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பி வரும்பொழுது மீடியா கிட்ட புரோட்டோகால் எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏத்தணும் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா செகண்ட் ஸ்பாட்ல புரோட்டோகால் படி அவங்க ஏத்திட்டு ஐஏஎஸ் கிட்டே கொடுத்துருக்கலாமே. 2வது எதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்கணும்? வழியில யாராச்சும் புரோட்டோகால் இதுதான்மா அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல 2 சிசர் வச்சிருந்தாங்க. 2 பேருக்குமே கொடுத்தாங்க. 2 பேருமே ஒன்னாதான் கட் பண்ணோம். அதுதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கிறாங்க. சில்லித்தனமா பண்றவங்க. அவங்களுக்கு புரோட்டோகால் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அவங்க இன்னும் நல்லா புரோட்டோகாலை படிச்சுட்டு மீடியால அதுதான் அவங்க எம்எல்ஏக்கே போட்டி போட பயந்துன்னு தானே பின்வாங்கினவங்க. இந்த விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல போட்டி போட்டு இது அவங்களே அவங்களே அவமதிச்சுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பசங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால் ஆஸ் அ எம்எல்ஏவாக அந்த இடத்துல அவங்களுக்கு கார்ப்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலையே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேறு சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே கார்ப்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க. அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசல, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு. பகுதி செயலாளர் எப்படி வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்ப்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே இதில் பயணிக்கணும்.